அல்லேலூயா 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 அல்லேலூயா. பிள்ளைகள் படிக்கணுமா? பாட்டை பாடுங்க. புருஷர்கள் திருந்தணுமா? பாட்டை பாடுங்க. குடிகாரன் குடியை நிறுத்தணுமா? பாட்டை பாடுங்க. பிள்ளை திரும்பி வரணுமா? பாட்டை பாடுங்க. 4 வரிக்கு மேலே போக வேண்டிய அவசியமே இல்லை. 4 வரியில் சகலத்தையும் செய்து முடிக்கிற யாக்கோபின் தேவன் உங்களோடும் என்னோடும் கூட இருந்து கொண்டிருக்கிறார். அவர் சொல்லத்தான் நான் சொல்லுகிறேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. என்ன தேவையை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. மீனை கேட்கிறவனுக்கு பாம்பை கொடுப்பாரோ, அப்பத்தை கேட்கிறவருக்கு கல்லை கொடுப்பேனோ. கர்த்தர் உங்களுக்கு அருமையான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆகவே நம்பி கேளுங்க, பாட்டை பாடி கேளுங்க. வேற எல்லா ஜபம் எல்லாம் வேண்டாம். இது வரைக்கும் எல்லா புலம்பல் ஜபத்தையெல்லாம் பார்த்தாச்சு, கண்ணீர் ஜபத்தையும் பார்த்தாச்சு, பொருத்தனை ஜபத்தையும் பார்த்தாச்சு. இன்னும் நீங்கள் 4 வரியை பாடி 1 மணி நேரம் திரும்ப திரும்ப பாடுங்க. அவர் உறங்குகிற தேவன் அல்ல, அவர் புலம்புகிற தேவன் அல்ல. அவர் பரத்திரம் திரும்பி பார்ப்பாரு. அன்னைக்கு ஜேபிஆர் பாடினா இன்னைக்கு விசுவாசிகள் பாடுகிறார்கள். ஆகவே நான் அன்றைக்கு சொன்னேன், அவன் செஞ்சான். இப்போ அவன் என் நாமத்தை குறித்து உங்கள்கிட்ட சொல்லுகிறான். நீங்கள் செஞ்சீங்கன்னா மருத்துவமனை அவசியம் இல்லை, பணமும் அவசியம் இல்லை, கட்டாத வீடுகளும் கட்டப்படும். எது வழக்காக இருந்தாலும், சிறையிருப்பாக இருந்தாலும், மொத்த கடன்களாக இருந்தாலும், ஒத்த வினாடியில் மிராக்கிள், மிராக்கிளுக்கு மிராக்கிள் செய்தது போல உங்கள் வாழ்க்கையில் இனி அதிசயங்கள் தான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆகவே வருத்தப்பட வேண்டாம், துக்கப்பட வேண்டாம். எதுவாக இருந்தாலும் நம்முடைய அப்பா கொடுத்துருவாரு, நம்ம அப்பா கொடுத்துருவாரு. கேட்டு பாருங்க, கொடுத்துருவாரு. ஒரு குழந்தையாவதுன்னு கேட்குறீங்க, எத்தனை குழந்தை வேணும் கீழே கொடுத்துருவேன் என்கிறார். ஒரு சாம கையை தட்டுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆகவே அவரை டச் பண்ணுற மாதிரி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, ஈஸியாக டச் பண்ணிடுவார். ஹல்லேலூயா. அப்போ டச் பண்ணுற மாதிரி ரொம்ப ஓவராக மிகையாக எல்லாம் வேண்டாம். 4 வரி உருக்கமாக பாடினாலே போதும். இது அவர் சொல்லி தந்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எப்படி ஜெபித்தால் நான் உங்களுக்கு அற்புதம் செய்வேன். நிறைய பேர் ஜெபம் பண்ணுவோம், ஸ்தோத்திரம் பண்ணுறேன் சோத்திரம் பண்ணுறேன் சோத்திரம் அடைய. என் புருஷன் குடிகாரனாக இருக்கிறானே, புருஷன் குடிகாரன் இருக்கிறானே, பேரே உரிமையில் வருது. அப்போ அற்புதம் செய்வாரா? மாப்பிள்ளைய டா போட்டு கூப்பிட்டு ஆண்டவர் சும்மா இருப்பாரா? டா போட்டு கூப்பிட்டு அவளை அடிப்பார். அங்கே மரியாதை இல்லையே. அதான் நீங்கள் ஒன்றும் உத்தரப்பட வேண்டாம், நீங்கள் அப்படி ஒன்றும் சொல்ல வேண்டாம். மனசில் நினச்சி நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். எப்படி ஜெபம் பண்ணுங்கள்? எல்லா தேவையிலையும் இங்கே சந்திக்கிறவர், என்னை உண்டாக்கினவர், நான் உனக்கு பிள்ளை அல்லவா, அப்படி கேட்டு பாருங்களேன். சும்மா ஒரு கண்ணீரோட புலம்பெல்லாம் வரக்கூடாது. நான் உனக்கு பிள்ளை, இந்த பிள்ளைய வச்சு பாதுகாக்கிற பொறுப்பு உமக்கு இருக்குது. நீ எனக்கு அப்பா, நான் வேறு எங்கே போவேன்? நீர் கைவிட்டார், நான் பாவம் செஞ்சேன். நீ கைவிட்டதுனால தான் போய் சொன்னேன். நீ கைவிட்டனால தான் ஓடி போனேன், உம்மை விட்டு விக்கிரத்தை தேடி போனேன், சாபத்தை தேடி போனேன், சர்ப்பத்தை தேடி போனேன், மந்திரவாதியை தேடி போனேன். இனி இப்போ வந்திருக்கிறேன். பன்றிக்கு கொடுத்த ஆகாரத்தை தின்று வந்தவனுக்கே கர்த்தர் திருவிழா நடத்தினார். அல்லேலூயா. மனம் திருந்தி வந்தவனுக்கு என்ன கொடுத்தாரு? பற்பல உணவுகளை உண்டு பண்ணி சந்தோஷம் கொடுத்தாரு. அவர் இன்னைக்கு ஆண்டவர் சந்தோஷமா இருக்கிறாரு. ஆகவே நீங்க என்ன கேட்டாலும் கேளுங்க, என்ன கேட்டாலும் கேளுங்க, அவர் கொடுத்துருவார். ஆனால் திரும்ப திரும்ப சொல்கிறேன், கொடுத்துருவாருன்னா கொடுத்துருவார். அல்லேலூயா. பூமியில் வீடு கட்ட முடியாத வீடுகளில் போய் பாட்டு பாடுங்க, முழங்கால் பாட்டு. அவன் பார்க்குறான் இவன் பார்க்குறலாம் பார்க்காதீங்க. அல்லேலூயா. இல்லை அவன் பார்க்குறான் இவன் பார்க்குறான்னு ஒளிஞ்சு நிற்காதீங்க. தைரியமாக முழங்கால் பாடிட்டு துதித்து துதித்து மகிமைப்படுத்துவா, துதித்து துதித்து மகிமைப்படுத்துவாய். அதிசய தேவன் அற்புதம் செய்திடுவார், அதிசய தேவன் அற்புதம் செய்திடுவார்,
அதை இன்றே நீ காண்பாய், அதை இன்றே நீ காண்பாய். கலங்காதே என் மகனே, கலங்காதே என் மகளே, அதிகாலை பொழுதில் நான் இருப்பேன். இந்த வரிகளை பாருங்க, அவர் செய்வேன்னு சொல்லலை, என்ன பாடுறாரு, செய்திருப்பேன். நீ அதிகாலையில் என்னை தேடிப்பாரு, நான் உனக்கு அதிசயம் செய்திருப்பேன். தட்ஸ் த பாயிண்ட். செய்வேன் என்று சொல்வது ஃபியூச்சர், செய்திருப்பேன். அப்போ நீ இன்னைக்கே நீ பாடுனா இன்னைக்கே செய்திருவாரு. அற்புதம். ஹல்லேலூயா. அதான் நம்முடைய தேவை. இந்த உலகத்தில் மனிதன் பொய் பேசுவதற்கு காரணமே பொருளாதாரம். அதை என்னை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. பொருளாதாரம் நிறைய இருந்தால் யாரும் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது இன்னைக்கு பொய்க்கு மூட்டை கட்டுவோம், பொருளாதாரத்தை பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. பொருளாதாரத்துக்கு 4 வரி பாட்டு பாடுவோம். உங்கள் களஞ்சியங்கள் நிரம்பி வழியட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதித்து துதித்து மகிமைப்படுத்துவாய், துதித்து துதித்து மகிமைப்படுத்துவாய். அதிசய தேவன் அற்புதம் செய்திடுவார், அதிசய தேவன் அற்புதம் செய்திடுவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்பா பிதாவே ஸ்தோத்திரம், அப்பா பிதாவே உமக்கே ஸ்தோத்திரம். உயிருள்ள சாட்சி. இப்போ நான் தான் கடந்த டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி மனசெல்லாம் உடைந்து போன ஒரு நாள். டிசம்பர் 11 என் மகளுடைய வீடு பிரதிஷ்டை. செம கடன், அதாவது பெரிய பெரிய மூட்டைகளெல்லாம் என் தலைக்கு மேலே உட்காந்துருக்கு. கடன் ஆட்டு ஒரு கப்பு தண்ணி கூட குடிக்க முடியாது. அப்போ சொல்கிறாரு, இந்த கடையால் பேரூராட்சி ஒரு சதி செஞ்சுது. எனக்கு ஒரு அலோபிரிக்ஸ் கம்பெனி இருந்தது. ரோடை சரித்து போட்டு உள்ளே தண்ணியெல்லாம் உள்ளே விட்டாங்க. எவ்வளோ சொல்லி பார்த்தேன், கதறி பார்த்தேன், நீதி கிடைக்கல, நீதி கிடைக்கல. மனதுருகினேன், மனது உருகினேன். அசைய முடியல, அசைக்க முடியாத அளவிற்கு கடன்கள், தொலைக்காட்சி நடத்த முடியல, அவ்வளோ பிரச்சனைகள். எல்லா கடன்காரன் 1800 ரூபாய்க்கு ஒரு தான் பச்சைக்கு கெட்ட வார்த்தை பேசுகிறான். என்னுடைய வேலையால் தான் எனக்கு கெட்ட வார்த்தை பேசுகிறான். 1800 வச்சுக்கிட்டு நீ மாடி ஏறி போகணும். எல்லாம் கூட உள்ளம் உடைந்து அதிகாலையில் எழும்பி இந்த பாட்டை பாடினேன். ஹல்லேலூயா. டிசம்பர் 18 அது. ஹல்லேலூயா. 17 18. துதித்து துதித்து மகிமைப்படுத்துவாய், துதித்து துதித்து மகிமைப்படுத்துவாய். அதிசய தேவன் அற்புதம் செய்திடுவார், அதிசய தேவன் அற்புதம் செய்திடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. எண்ணற்ற சத்துருக்கள் மத்தியில், எண்ணற்ற கடன்கள் மத்தியில் பாடினேன் இந்த பாட்டை. டிசம்பர் 18 தான் சொல்கிறாரு, அடுத்த திருச்சபையை நீ கட்டுன்னு. உற்சாகமா கையை தட்டு. எங்கே தண்ணி நிரம்பி வடிந்ததோ அந்த இடத்துலலாம் பில்லரை போடு. என்ன போடு? அது 2க்கு 2 பில்லரை போடுன்னு சொல்லிட்டாரு. இங்கே 2 பைசைக்கு வக்கில்லை, 2 பைசைக்கு வக்கில்லை. அது எத்தனை பில்லர்? 52 பில்லர். இந்த கட்டுறது எத்தனை பில்லர்? 24 பில்லர். அதுக்கு 52 பில்லர். ஏற்கனவே ஒரு 3 வீடு கட்டிகிட்டு இருக்கிறோம், அது பாதியில் நிற்கிது, முடிஞ்சுது, ஃபினிஷிங் ஆகலை. இந்த வேலையில் எனக்கு கட்டுன்னு சொல்லிக்கிட்டார். அப்போது இது ஒரு வித்தியாசமானது. 174 அடி நீளம், சுமார் 65 அடி வீதி, 52 பில்லரு. பிரதிஷ்டைக்கு இப்போ ரெடி. எவ்ரிதிங் இஸ் ஓவர். ஒரு குட்டி பேலஸு, சப்தம் இல்லாம,
டிசம்பர் 17 ஆரம்பித்து மார்ச் 31 2 ஃப்ளோரையும் காங்கிரீட் போட்டு, கிட்டத்தட்ட 3 ஃப்ளோர் தான் காங்கிரீட் போட்டு ஃபினிஷிங் ஸ்டேஜில் வச்சுட்டு கிறிஸ்மஸ் உங்களை கூட்டிகிட்டு போயிடுவேன். உற்சாகமாக கையை தட்டுங்க. இப்போ கர்த்தர் இருக்கிறாரா இல்லையா? காசா பணமா? என் தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு வருடத்தில் இருந்தோம் எந்த பணத்தையும் பெற்றுக்கொள்ளவில்லை. அல்லேலூயா. எந்த நன்கொடையும் பெற்றுக்கொள்ளவில்லை. கர்த்தர் மகிமைப்பட்டிருக்கிறார். ஆகவே உங்கள்கிட்ட ஒன்றும் வேண்டாம், ஆண்டவர் மட்டும் இருக்க பிடிச்சிட்டு இந்த பாட்டை பாடுங்க. சகல தேவைகளையும் நிவர்த்தி செய்து தருவார் கர்த்தர். அல்லேலூயா. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இதை நாங்கள் 4 வருஷமாக கட்டினோம், அதை 4 மாதமாக கட்டி முடிச்சிட்டோம். ஃபினிஷிங் தான் 3 மாதம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. அல்லேலூயா. ஒரு சும்மா கையை தட்டலாம். அல்லேலூயா. ஆகவே நீங்கள் நம்புகிற தேவன் ஜீவனுள்ளவர். கர்ப்பத்தின் கனியா நீர் ஜீவனுள்ள தேவன் சொல்லி பாருங்க. கர்ப்பத்தில் பிள்ளைகள் ஒன்றுக்கொன்று மோதும் இரட்டை பிள்ளைகளை பெற்றுக்கொள்வீர்கள். கையை தட்டலாம். அல்லேலூயா. எத்தனை பிள்ளைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அத்தனை பிள்ளைகளை பெற்று போடுங்க. There is no prevention. தடையே கிடையாது. குடும்ப கட்டுப்பாடும் செய்யாதீங்க. நிறைய பிள்ளைகள் ஆண்டவருக்கா பத்து போடுங்க. உற்சாகமாக கையை தட்டுங்க. ஆண்டவருக்கா பத்து போடுங்க. உனக்கு பிள்ளை வேணுமா? குடும்ப கட்டுப்பாட்டை பிரித்து கர்த்தர் பிள்ளையை கொடுத்துருவார். உனக்கு பிள்ளை வேணுமா? பார்த்தா இளமையாக தான் இருக்கிற, ஒரு தடையும் இல்லை என்று நினைக்கிறேன். என்ன சொல்லுகிறாய்? இந்த 63 வயது கிழவனை தகப்பனாக பார்க்கிறாயா இல்லையா? கர்த்தர் இருக்கிறாரா இல்லையா என்று அறிவிக்க வேண்டாமா பிரதர்? நம்ம வேலை என்ன? என்ன 10 மாதம் மெடிக்கல் போட்டு பிரசவ மறுபடியும் போயிரு. என்ன சொல்லு? நான் ஊழியம் செய்கிறேன். வாட்ஸ் யுவர் ஒப்பீனியன்? கர்த்தர் கொடுக்கறதை வேண்டான்னு சொல்கிற ஒரு முட்டாளை இங்கே தான் நான் பார்க்குறேன். அப்புறம் நீங்கள் சொல்லுங்கள் பிரதர், கல்யாணம் ஆகாத நீங்கள் சொல்லுங்கள். இது முட்டாளா புத்திசாலியா? ஏன் நான் ஸ்கூலுக்கு போகும்போது வயரை இப்படி வச்சுட்டு போக முடியாதுல்ல? இல்லை படிக்க போகும்போது இப்படி வச்சுட்டு போக முடியாதுல்ல? இப்படி தான் என்னை கொல்ல வந்த சகோதரன் சொன்னான். என்னை குத்தி போட வந்தவன், என் மெத்தையை கிழித்தவன், மந்திரவாதத்தை செய்து என்னை வீட்டை விட்டு துரத்தினவன். கடைசியில் அவன் பொண்டாடி நான் ஊழியக்காரனை வந்து ஒரு ஊழியம் செய்கிறேன், அவனுக்கு தான் ஊழியம் செய்கிறேன். இவன் கொல்லத்தான் வந்திருக்கிறான்னு தெரியும், ஆனால் அவனை பொண்டாடி ஊழியம். நீ ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுப்பாய். மரியகிரியில் ஒரு டீச்சர், நீ ஆண் பிள்ளையை பெற்றெடுப்பாய், கற்பத்தை கலைப்பாய், கலைச்சு பாரு. ரெண்டையும் சேர்த்துதான் சொன்னார். நீ ஆண் பிள்ளையை பெற்றெடுப்பாய், ஆனா நீ கற்பத்தை கலைப்பாய், கலைச்சு பாரு. எல்லாம் சேர்த்தான் கொடுத்தாரு. அவள் கலைக்கிறது ஓடணும். எப்படி அறியாமல் பட்டுச்சு. பிள்ளை உண்டாச்சு, அபார்ஷன் டேப்லெட் எல்லாம் எடுத்தாச்சு, மாத்திரை எல்லாம் எடுத்தாச்சு, எல்லா பச்சையிலையும் சாப்பிட்டாச்சு. குழந்த ஆசையில் மந்திரவாதத்துக்கே போனான். 10 காணி ஏரியாவுக்கும் கோதையாரி ஏரியாவும் பிள்ளைய அழிச்சு. ஏன்னா அவள் டீச்சர் பிள்ளைய சுமக்க முடியாது. ஏன்னா வயசு ரொம்ப லேட் ஆச்சு. இல்லை ஏற்கனவே இருக்குது, 2-3 இருக்குது கூட எக்ஸ்ட்ரா 1. ஏன்னா இந்த வாயில் 2 தீர்க்க தரிசனம் வந்த கிழவி ஆனாலும் பிரசவிச்சு ஆகணும். கையை தட்டுங்க. கிழவன் ஆனாலும் பிரசவிச்சு ஆகணும். அது பொண்டாட்டிக்கு பிள்ளை கொடுத்து ஆகணும். வளர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழும். எழுமா எழாதா? எழும். கடைசியில் 4.5 மாதத்தில் சகோதரன் என்னை தேடி வந்தான். தம்பி மன்னிச்சிரு, நான் ஆண்டவருக்கு வார்த்தையை விளையாட்டான்னு நினச்சி அவள் ஆடுற ஆட்டத்துக்கெல்லாம் மருந்து வாங்கி கொடுத்தேன். இப்போ என்ன மருந்து வாங்கி கொடுத்தாலும் குழந்தை காரியம் இல்லை. குழந்தை போகலை, அபார்ஷன் ஆகலை. இனி நான் மருந்து வாங்கி கொடுக்க மாட்டேன். அவள் பிரசவிக்கட்டுமே, பட்ட பாடெல்லாம் பட்டுட்டு கடைசியில் திரும்ப வந்து பிரசவிக்கட்டுமே. அவள் பிரசவத்தை சுமக்கிறது தயாராக இல்லை. ஆகவே என் சகோதரன் இன்னொரு ஆம்பளையை பெற்றுக்கொண்டான். கர்த்தருக்கு அல்லேலூயா. சத்ருவானாலும் செய்வாரியா நம்ம தேவன், அவர் தான் ஐயா இயேசு. விரோதிக்கும் செய்வார், துரோகியும் செய்வார். ஆனால் என்ன தேடு. அப்போ என் முகத்தை நீ காண்பாய். என்னை தேடுவாயனால் உன் முகத்தை நான் ஒருபோதும் மறைக்க மாட்டேன்.
அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவனாக்கம் நம்முடைய தெய்வம். அப்படிப்பட்ட நல்ல தேவன் ஒரு பிள்ளையை கொடுத்தா வேண்டான்னு சொன்னால் நான் இவ்வளோ என்ன பண்ணலான்னு தெரியல. தம்பி நீ சொல்லுடே, உங்கள்கிட்ட தான் சொல்லு, அறிவுரை சொல்லு. ஆண்டி ஒரு பிள்ளையை பெத்தெடுங்க ஆண்டின்னு சொல்லு, சாட்சிக்காக. நான் இத்தனை வயதில் ஒரு பிள்ளையை பெத்தெடுத்துன்னு சொல்கிறது, நிமிர்ந்து சொல்கிறது எவ்வளோ பெரிய காரியம். சிவகாசியிலேருந்து வந்தாங்க 2 பேர், மாமியாரும் மருமகளும் வந்தாங்க. பிள்ளை யாருன்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ அங்கே என்ன நடந்துன்னா, மருமகளுக்கு வேண்டி தான் வந்தாங்க. ஆனால் மருமக மாற்று மதத்தை சேர்ந்தவங்கனால அவங்க அதிகமாக அவனு ஜோம் பண்ணலை. வந்தாங்க, கல்லொலி மாதிரி உட்கார்ந்தாங்க, போனாங்க. இந்த அம்மா உருக்கமாக பிள்ளை வேண்டும், ஒருவேளை கேட்டிருப்பா, எனக்கு ஒரு பிள்ளை தாங்கன்னு சொல்லியிருப்பா. எனக்கு ஒரு பேரனை கேட்டிருக்கானே இல்லையா, இல்லை ஒரு பேத்தியை கேட்டிருக்கான், எனக்கு ஒரு பிள்ளையை தாங்கன்னு கேட்டான். ஆண்டவர் கர்ப்பத்தை ஆசீர்வதிச்சார். புருஷன் கேட்குறான், வயறையா வீங்கி இருக்குது, அது வயரில் கட்டியாக இருக்கும். இப்போ எல்லா பெண்களுக்கும் கட்டி குட்டி எல்லாம் கிடக்கு, கட்டியாக இருக்கும். பிறகு 6வது மாதத்தில் போய் பார்த்தாச்சுன்னா அது கட்டியும் இல்லை, அது குட்டி, அது ஒரு பிள்ளை. ஐயோ, வயதான காலத்தில் எனக்கு மருமகளுக்கு வேண்டி போனால் இந்த படுபாவை பாஸ்டர் ஜெபம் பண்ணி எனக்கு கர்ப்பத்தை பண்ணி விட்டாரே. மளிகை கடை நடத்துகிற சிவகாசி சகோதரிக்கு வயதான காலத்திலே பிள்ளை கொடுத்திருந்தாள். கொடைக்கானல 52 வயது மூதாட்டிக்கும் 63 வயது கிழவனுக்கும் ஒரே கர்ப்பத்தில் 4 பிள்ளை கொடுத்தது உண்மை என்று சொன்னால் இந்த ஊழியத்தில், ஏன் உங்களுக்கெல்லாம் ஒரு பிள்ளை கிடைக்காதா? இவளுக்காக கிடைக்கும்னு சொல்கிறாரு. இவளா தையலை பிரிக்கலைன்னு ஆண்டு பிரிச்சுடுவார் போல இருக்கு. ஆகவே கர்த்தர் செய்ய நினைப்பது ஒருபோதும் தடைபடாது. அல்லேலூயா, உற்சாகமாக கையை தட்டுங்க. ஆகவே நம்பிக்கை என்பது இப்படி வைக்கணும் இல்லையா? வீடு கட்டலை பலம் வரல, ஊழியக்காரன் வரல, கர்த்தர் வரல, அவ்வளோதான் மேட்ரு. கர்த்தர் வந்தால் ஊழியக்காரன் வந்துடுவார். அல்லேலூயா. இந்த இடத்துல நாங்கள் எப்படி கட்டணும்னு தெரியுமா? 300 ரூபா கிடச்சா